வணக்கம். ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும் ராசிங்கிறது உடலையும் குறிக்கும். ஆமாங்க, நம்ம பிறக்கிறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம். இது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும். அதனால ஒரு நாளைக்கு 12 லக்னங்கள் மாறி மாறி வரும். அதனால தான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்குன்னு சொல்றாங்க. சரியா சொன்னீங்க. லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள், உடல் அமைப்பு, மனசு எப்படி இருக்கும், அவரோட செயல்பாடுகள், ஆயுசு, எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும். ராசிங்கிறது நம்ம பிறக்கிறப்ப சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி. சந்திரன் ஒரு ராசியில 2.25 நாள் இருப்பாரு. அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம். சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை, எண்ணங்கள், உணர்வுகளை பத்தி சொல்லும். தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி. ஆமாங்க, நம்மளோட ஆளுமை, சிந்தனை, செய்யற வேலைகள், அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும். ராசி அதுக்கு துணையா செயல்படும். ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும். மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சு நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள், அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம். இந்த பதிவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும். சரி வாங்க, இனி வீடியோக்குள்ள போகலாம். என்னப்பா, உன்னோட ஜாதகத்தை பார்த்தேன். உனக்கு லக்னமும் மீனம், ராசியும் தனுசு, ரெண்டுமே குரு பகவானோட வீடுகள். நீ ஒரு டபுள் குரு ஆதிக்கம் உள்ள ஆளுன்னு சொல்லலாம். ஆமாப்பா, எனக்கும் ஆன்மீகத்துல கொஞ்சம் ஆர்வம் அதிகம்தான். ஆனா இந்த குரு ஆதிக்கம்னா அதுக்கு என்ன அர்த்தம்? சிம்பிளா சொல்லணும்னா, உன்கிட்ட ஒரு இயற்கையான அறிவாற்றல் இருக்கும். மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றது, வழிகாட்டுறது, இதெல்லாம் உனக்கு இயல்பாவே வரும். பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியா சாந்தமா தெரிவ. ஆனா மனசுக்குள்ள ஒரு தெளிவான லட்சியம் வச்சிருப்ப. எதையும் நிதானமா யோசிச்சுதான் முடிவெடுப்ப, இல்லையா? ஆமா, எனக்கு அவசரப்பட்டு காரியம் பண்றது பிடிக்காது. அப்புறம் இந்த உதவி பண்ற குணம். யாராவது கஷ்டப்பட்டா உடனே மனசு உருகிடும். அதுதான் மீன லக்னத்தோட ஸ்பெஷாலிட்டியே. மத்தவங்க கஷ்டத்தை பார்த்தா உன்னால சும்மா இருக்க முடியாது. தர்மம், நியாயம்னு ரொம்ப கரெக்டா இருக்கணும்னு நினைப்ப. உன்னோட பேச்சே மத்தவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். அதனாலேயே உன்னை சுத்தி எப்பவும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்கும். ஃபேமிலி லைஃப் பத்தி சொல்லுங்களேன். குடும்பத்தை பொறுத்தவரை நீ ஒரு தியாகிப்பா. உன் தேவையை விட உன் குடும்பத்துல இருக்கிறவங்க சந்தோஷத்துக்கு தான் முன்னுரிமை கொடுப்ப. உன் பார்ட்னர் கிட்ட ஒரு மரியாதையை எதிர்பார்ப்ப. அதே சமயம் அவங்களுக்கு ஒரு நல்ல கைடா இருப்ப. உன் பசங்க கூட உன்னை பார்த்து அப்படியே வளருவாங்க. ஆனா உடன் பிறந்தவங்க கூட அப்பப்போ சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும். ஆனா பாசம் மட்டும் குறையாது. உன் வீடு எப்பவும் விருந்தினர்களால நிறைஞ்சிருக்கும். ஏன்னா நீ உபசரிக்கிற விதம் அப்படி. கரெக்டா சொன்னீங்க. வேலை, பிசினஸ் இதெல்லாம் எப்படி இருக்கும்? உனக்கு டீச்சிங், பேங்கிங், லாயர் அல்லது மெடிக்கல் ஃபீல்ட் இதெல்லாம் ரொம்ப செட் ஆகும். பிசினஸ் பண்ணா கூட காசு வராட்டியும் பரவாயில்ல, ஆனா தர்மத்தை விடக்கூடாதுன்னு நினைக்கிற டைப் நீ. அதனாலேயே கஸ்டமர்ஸ் உன்னை நம்பி வருவாங்க. மத்தவங்க கீழே வேலை செய்யறதை விட நீயே ஒரு 4 பேருக்கு வேலை கொடுக்குற இடத்துல இருப்ப. புது டெக்னாலஜியும் கத்துப்ப. அதே சமயம் பாரம்பரிய முறைகளையும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆமா, எனக்கு பழைய விஷயங்கள் மேல ஒரு தனி மரியாதை உண்டு. அப்புறம் என் ஹெல்த் அப்பப்போ இந்த சளி தொந்தரவு வருது. ஆமா, மீனம் நீர் ராசிங்கிறதால சளி, நுரையீரல் சம்பந்தமான விஷயத்துல கவனமா இருக்கணும். அப்புறம் தனுசு ராசிங்கிறதால இடுப்பு, தொடை பகுதிகளில் வலி வரலாம். ரொம்ப நேரம் உட்கார்ந்து வேலை பார்க்காத. ஸ்வீட் கொஞ்சம் குறைச்சிக்கோ. ஏன்னா குருவோட ஆதிக்கம் இருக்கிறவங்களுக்கு ஈஸியா வெயிட் போட்டுடும். டெய்லி ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணா உன் மன அழுத்தம் காணாம போயிடும். கண்டிப்பா பண்ணணும். பண விஷயத்துல நான் எப்படி? உனக்கு காசுக்கு எப்பவும் பெரிய தட்டுப்பாடு வராதுப்பா. பல வழிகள்ல இருந்து வருமானம் வரும். தனுசு ராசிக்காரங்க பூமி மேல முதலீடு செஞ்சா, அதாவது நிலம், வீடு, இது பின்னாடி பெரிய லெவல்ல கை கொடுக்கும். தங்கம் வாங்குறதும் உனக்கு யோகம்தான். ஆனா மத்தவங்களுக்கு உதவி பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசி. ஏன்னா உன் நல்ல குணத்தை யாராவது தப்பா பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு. டிராவல் பத்தி ஏதாவது இருக்கா? எனக்கு ஊர் சுத்துறது ரொம்ப பிடிக்கும். உனக்கு கோயில் குளங்களுக்கு போறதுன்னா ரொம்ப இஷ்டமா இருக்கும். புண்ணிய நதிகள்ல குளிக்கிறது, பழமையான கோயில்களை பார்க்கறது உனக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும்.
ஃபாரின் போற சான்ஸ் கூட உனக்கு ஈஸியா கிடைக்கும். டிரைவிங் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் நிதானமா போய்க்கோ. மொத்தத்துல என் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன கேட்டா நீ ஒரு நல்ல மனுஷன்னு பேர் வாங்கி சந்தோஷமா இருப்ப. வாழ்க்கையில சவால்கள் வந்தாலும் உன் உள்ளுணர்வு உனக்கு முன்னாடியே சொல்லிடும். அதனால ஈஸியா தப்பிச்சிடுவ. உன்னோட நேர்மையும் குருவோட அருளும் உன்னை எப்பவும் காப்பாத்தும். மனசுல இருக்கிற அந்த தெளிவை மட்டும் விட்டுடாத. நீ ரொம்ப நல்லா இருப்பப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு இனிமே இன்னும் உற்சாகமா இருப்பேன். நன்றி. நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு. ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் 2 எடுக்க தயாரா இருக்கேன். பாகம் 2 வேணும்னா பாகம் 2ன்னு டைப் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் பாகம் 2 கேட்டா சீக்கிரமே பாகம் 2 வீடியோவை பதிவு செய்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.